ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கா? நாக்கெல்லாம் எச்சி ஊறுமே. எனக்கும் அப்படிதாங்க. அதனால தான் உடனே அந்த மாங்காய் ஊறுகாய் பாக்கெட் எடுத்து உடைச்சி அங்கேயே சாப்பிட்டேன்னா பாருங்களேன். நல்லா இருந்தது, புளிப்பாக இருந்தது, சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. இதெல்லாம் ஊரில் கிடைக்கும் முன்னே, இப்போ எங்கே கிடைக்குது? பழசெல்லாம் மறந்துட்டாங்க எல்லாம். ஆனால் இந்த கடையில் எல்லாமே இருக்குங்க. பழைய சின்ன பிள்ளையில நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. பப்பரம் மிட்டாய், அதனது குச்சி ரொட்டி, குருவி ரொட்டி, குச்சி மிட்டாய் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்புறம் பாக்கு மிட்டாய், அப்புறம் கமர்கட்டு, ஜூஸ் என்ன அதனது ஜெல்லி, அப்புறம் சூட மிட்டாய், இதெல்லாமே வச்சு. அப்புறம் தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் எடுத்து சாப்பிட்டு, தேன் மிட்டாயில் தேனே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், காமெடி பண்ணிவிட்டு. நல்லா இருந்தது. ரொம்ப நாள் நான் அடிக்கடி இங்கே தான் ஜூஸ் குடிக்க போவேன். ஆனால் இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுனதே இல்லை. பட் நேற்று எடுத்தே ஆகணுன்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஜெல்லி மிட்டாய், அதிலே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டைனோசர், அந்த அனிமல்ஸ் சேஃப்லலாம் வச்சு அடைச்சி உள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் பாட்டில், சரக்கு பாட்டில் மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கலர் மிட்டாயாக இருந்துச்சு. நல்லா இருந்தது பாருங்கள். என்ன சொல்கிறது, இந்த கடை எங்கே இருக்குன்னா, நம்ம சாலிகிராமம் குமரன் காலனியில் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு சீன் போட்டோம். இந்த கடை பேர் என்னென்னா அக்ஷயா சாய் டெண்டர் ஜூஸ் லேண்டுன்னு சொல்லி சாலிகிராமத்தில் இருக்குது. ரெகுலராக போகிற கடை தான். என்னடா ஜூஸை குடிச்சிட்டு அப்படின்றலேன்னு பார்க்குறீங்களா? அதில் இஞ்சி நிறையா போட்டிருந்தாங்கங்க. பீட்ரூட் ஜூஸ், அதாவது ஏபிசியில் இஞ்சி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பாப்பா பார்த்திங்கன்னா, ஐயோ பேர் ஏதோ சொன்னாங்களே மறந்துட்டேன், மைண்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கடையோட ஓனரோட பொண்ணு. அந்த அவங்க கடையிலே மிட்டாய் எடுத்து அந்த பொண்ணுக்கே நான் கொடுத்தேன். வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி, ஒரு வழியாக உங்கள் கடை மிட்டாய் தான் வாங்கிக்கங்க பாப்பான்னு சொன்னானே, அவங்க அம்மா சொன்னானே